ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்னிக்கான சிலபஸ் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியுதுல 10 யூனிட் இருக்குது. நம்மளுக்கு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 வீக் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 10 யூனிட்டை இந்த 8 வீக்கில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் சில யூனிட்ஸ் ஷார்ட்டானதாக இருக்குது, சில யூனிட்ஸ் ரொம்ப லென்த்தியான யூனிட்ஸ் இருக்குது, சிலது ரொம்ப மாடர்ன் டெக்னிக், சிலதெல்லாம் ஓல்டு கன்வென்ஷனல் பாட்னி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளாலெஸ்ஸாக இந்த சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில யூனிட்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எந்தெந்த யூனிட்ஸ்க்கு எந்தெந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த யூனிட்ஸ்க்கு ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணணும், எந்த யூனிட்ஸ்க்கு நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சயின்டிஃபிக்கான மெத்தட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கான டாபிக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக்கும் அந்தந்த யூனிட் கூட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். 8 வீக் ஸ்டடி பிளான் பிஜிடிஆர்பி பாட்னி பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்கும் நான் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. இதுலேயும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுக்குறேன், டெக்னிக்ஸும் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் வரிசையாக இருக்காது. பேஸ்ட் ஆன் தி டிஃபிகல்ட்டி லெவல், அப்புறம் புக்கு சேம் திங் ரெஃபரன்ஸ் புக், தென் அதோட லென்த்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மேக்ஸிமம் அந்த போர்ஷன் கவர் பண்ண முடியும். ஸோ வீக் 1 பார்த்தீங்கன்னா இங்கே நான் எடுத்துருக்கிறது யூனிட் 3 and 10. ஸோ இதில் மார்பாலஜி, டாக்ஸானமி, டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸோ இது ஒரு கோர்வையாக படிச்சிடலாம். நீங்கள் மார்பாலஜியில் ஆரம்பித்து ஜெனடிக் இன்ஜினியரிங் வரைக்கும் லைன் ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிட முடியும். ஸோ இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன புக் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹ்லர் அண்ட் ஜெயின், தென் சத்யநாராயணா, நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் சத்யநாராயணா. இந்த புக் ஈஸியாக படிச்சிடலாம். பெரும்பாலும் இந்த யூனிட் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் நிறைய போட்டு பார்க்கணும், அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ டயக்ராம் பேஸ்ட் கொஷின்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், சிஸ்டம் கம்பேரிசன்ஸ். ஸோ இதில் என்னென்ன கம்பேரிசன்ஸ் வரும் தெரியும் நம்மளுக்கு. டிஷ்யூ கல்ச்சர் பொறுத்தளவுக்கு வாட் ஆர் த மீடியம்ஸ் ஆர் தேர், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஜெனடிக் இன்ஜினியரிங் அதே மாதிரி தான். ஃப்ளோ சார்ட்ஸ் நீங்கள் நிறைய இதில் போட்டு பார்க்கணும். மார்பாலஜி அண்ட் டாக்ஸானமியும் டோட்டலாக டயக்ராம் பேஸ்டு தான். டயக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட் இதுதான் இதோட மெயின் திங். ஸோ இந்த யூனிட்டை இப்படி அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட் வீக்கில் இது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 கொடுத்துருக்கேன். இதில் ஆல்கே, ஃபங்கை, லைக்கன்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸ். இதோட ரெஃபரன்ஸ் நான் ரெண்டுமே வசிஷ்டா புக் தான் கொடுத்துருக்கேன். வசிஷ்டா புக்லேயும் மேக்ஸிமம் கவர் ஆயிரும். வசிஷ்டா சீரீஸே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தென் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பை கான்ட்ரிபியூட்டர் சார்ட்ஸ். இப்போ இந்தியன் கான்ட்ரிபியூட்டர்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இதில் படிச்சுக்கணும். ஆல்கேலேயும் இருக்காங்க, ஃபங்கைலேயும் இருக்காங்க, லைக்கன்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அது பேஸ்லேயும் படிச்சுக்கணும். தென் வாட் ஆர் தி எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கே, ஃபங்கை அண்ட் லைக்கன்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியா, இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். பிரையோஃபைட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ லுலுனேரியா எடுத்துக்கிறோம், இல்லை ரிக்ஷியா எடுத்துக்கிறோம், மார்க்கன்ஷியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கோ வித் சார்ட்ஸ் அண்ட் லைஃப் சைக்கிள்ஸ். ஸ்போரோஃபைட் அண்ட் கேமெட்டோஃபைட்ஸ் லைஃப் சைக்கிள் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். நான் ஃபங்கைக்கு டூபே கொடுத்துருக்கேன். நீங்கள் அலாக்சோபாலஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு புக் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ரிமைனிங் ஆல்கே அண்ட் லைக்கன்ஸ்க்கு, பிரையோஃபைட்ஸ்க்கு நீங்கள் வசிஷ்டா புக் எடுத்தவே போதும். அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கவர் ஆயிரும். இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த லைஃப் சார்ட்ஸ், லைஃப் சைக்கிள்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து தேர்ட் வீக் இது யூனிட் 2 எடுத்திருக்கேன். இதில் பிரையோஃபைட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். அதனால் அதோட கண்டினியூஷனாக டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் பேலியோபாட்னி. இதில் பேலியோபாட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் அர்னால்ட் அண்ட் ஸ்வார்ட் எடுத்திருக்கேன். சேம் திங் ஃபார் டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம் நீங்கள் வசிஷ்டா புக்கே படிச்சுக்கலாம். ஃபார் பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், தென் ஸ்பான் புக் ஃபார் ஜிம்னோஸ்பெர்ம். பேலியோபாட்னிக்கு அர்னால்ட் அண்ட் ஸ்வார்ட் இந்த புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபாசில் டைம் லைன் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்டீலா ரெவல்யூஷனில் அதே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லைஃப் சைக்கிள் சார்ட்ஸ். இப்போது
லைக் நம்ம வந்து ஜிம்னோஸ்பெர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா சைக்கிள்ஸ், கோனிஃபெரல்ஸ், நீட்டில்ஸ், ஜிங்கோயில்ஸ் இது எப்படி இருக்குது, இதோட லைஃப் ஸ்டைல், அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட், ஹவு இட் இஸ் எவால்வ் டு ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸ், அந்த க்ரோத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சேம் திங் சைக்கஸ், ஏதாச்சும் ஒரு டைப் கிளாஸ் பிளான்ட் எடுத்துகிட்டு அதில் கோன் ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்டிவ் பார்ட் இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்துட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், இதுவும் அதிகப்படியாக கேட்பாங்க ஜிம்னோஸ்பெர்மில். டெப்டோஃபைட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டீலா ரெவல்யூஷன் தான் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி. ஸோ ஸ்டீலா ரெவல்யூஷன் தரவாக பண்ணிக்கோங்க. அடுத்தது 4th வீக், இதில் யூனிட் 8 எடுத்திருக்கேன், ஈக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் பொல்யூஷன். இது வந்து நீங்கள் ஜிம்னோஸ்பெர்ம் ஃபாசில்ஸ் படிச்சுட்டு வரும்போது அதே ஃப்ளோவில் இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட முடியும். இதுக்கு எப்போவுமே நான் சொல்கிற புக் வந்து ஓடம் தான். சிங்க் இருந்தால் சிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பெரும்பாலும் நீங்கள் மைண்ட் மேப் போட்டு தான் படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்க முடியும். தென் ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ், நம்பர் பிரமிடு, எனர்ஜி பிரமிடு, மாஸ் பிரமிடு, இது எப்படி இருக்குது, இதில் எதெல்லாம் இன்வெர்ட்டடாக இருக்கும், எனர்ஜி பிரமிட் ஏன் இன்வெர்ட்டடாக இல்லை, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தென் லாஸ், ஹார்டி வென்பர்க் லா மாதிரி லாஸும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லாஸையும் நல்லா பார்த்துக்கங்க ஈக்காலஜி பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ட்ராப். இப்போ ஒவ்வொரு டிராபிக் லெவலுக்கும் 10% வந்து ட்ராப் ஆகிட்டே போகும். அப்போது ஒரு டிராபிக் லெவல் கொடுத்து இப்போ டெர்ஷியரி லெவலோட டிராபிக் லெவலில் எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும், ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நல்லா பார்த்துங்க. பொல்யூஷனை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட எஃபர்ட்ஸ் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இப்போது ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம், E5 வெஹிக்கிள்ஸ் என்னது, E20னா என்னது, அதில் என்ன பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ். சேம் வே பாட்டனிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வாட் ஆர் தி மேஜர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன், என்னென்ன பிளான்ட் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டராக இருக்குது, அதையும் நீங்கள். 5th வீக், இதில் மைக்ரோபயாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி. ஸோ மைக்ரோபயாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி உங்களுக்கு அலாங் ஒரே மாதிரி போயிடும். மைக்ரோபயாலஜியில் எப்படி நம்ம ஃபங்கை படிக்கிறோம், பாக்டீரியா படிக்கிறோம், வைரஸ் படிக்கிறோம், அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் நம்ம பேத்தாலஜி படிப்போம். ஸோ பேத்தாலஜி ஃபுல்லாக பார்த்துங்க. இதுக்கு நான் சொல்கிற ஒரே புக்கு பெல்சர் தான். இதில் பெல்சர் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரங்கசாமி புக் கூட போய்க்கலாம். இதில் டிசீஸ் சைக்கிள், கண்ட்ரோல் மெத்தட்ஸு, மைக்ரோப் சார்ட்ஸு, ஜெனட்டிக்கல் மெட்டீரியல், ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல், ஏசெக்ஸுவல், கான்ஜுகேஷன் மெத்தடு பாக்டீரியா வரும்போது. சேம் திங் நம்ம கொரோனா வைரஸ் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்என்ஏ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வச்சுக்கிற வைரஸஸ் என்னது, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். பிளான்ட் பேத்தாலஜி பொறுத்தளவுக்கு டைப் ஸ்பெஷன்ஸ் பார்த்துக்குங்க, அதோட காசட்டிவ் ஆர்கன், கண்ட்ரோலிங் மெஷர்ஸ், இப்போ நாங்கள் என்ன ஃபங்கி சைடு யூஸ் பண்ணுறோமா, வீடி சைடு யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கு. நெக்ஸ்ட் 6th வீக், அனாட்டமி, எம்ப்ரியாலஜி அண்ட் மைக்ரோ டெக்னிக்ஸ். இது கொஞ்சம் பெரிய யூனிட். ஸோ அனாட்டமி பார்க்கும்போது கோத்ரூ பண்ணி க்ளீனாக அனாட்டமி படிச்சுக்கோங்க. அனாட்டமியில் அந்த மோனோகாட், டைகாட்டு, செகண்டரி க்ரோத்து, அனாமலி செகண்டரி க்ரோத்து, இதெல்லாமே பார்த்துக்குங்க. டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ், நம்ம டிஷ்யூ தான் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம். பேரன் கைமா, கோலன் கைமா, குளோரன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா, ஃப்ளோயம், ஜைலம், இது எப்படி இருக்குது, ட்ரக்கிட்ஸ் எங்கே வந்துச்சு, வெசல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதில் பிட்ஸ் எப்படி இருக்குது, திக்னிங் ஏஜென்ட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. தென் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ், மைக்ரோ டெக்னிக்ஸ், மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ், இன்வென்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ், டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, அதே மாதிரி கோ வித் ஆயில் இமர்ஷன் மைக்ரோஸ்கோப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெம்சிம், இது எல்லாமே பார்த்துங்க. ஸ்டெய்னிங் டெக்னிக்ஸ், நம்ம என்னென்ன ஸ்டெய்னிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் அனாட்டமி பர்பஸ், டபுள் ஸ்டெய்னிங் யூஸ் பண்ணுறோமா, வெறும் சாஃப்ரனைட் மட்டும் யூஸ் பண்ணுறோமா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆல்சோ யூ கேன் கோ வித் இட். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ரியாலஜி அண்ட் அனாட்டமிக்கு நீங்கள் போஜ்வானி அண்ட் பட்னாக்கர் இஷ்யூ இது எடுத்துக்கங்க. ஃபார் மைக்ரோ டெக்னிக் சாஸ் அண்ட் சான்சன், இந்த புக்கு வந்து மைக்ரோ டெக்னிக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்த 7th யூனிட், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இது வந்து ஜஸ்ட் மைக்ரோ டெக்னிக்கோட கொஞ்சம் நீட்சியாக இருக்கும். ஏன்னா இங்கே செல் வரும்போது இன்வென்ஷன் ஆஃப் செல், மைக்ரோஸ்கோப் இங்கேயே வரும். ஸோ அங்கே படித்தது அப்படியே நீங்கள் கண்டினியூ படிச்சுக்கலாம். இதில் என்னென்ன மெத்தட் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட்ஸு, ஆப்ரான் மெமரி, நிமோனிக்ஸ், நிறைய நிமோனிக்ஸ் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், மைட்டாசிஸ், மியாசிஸ், அது எல்லாமே பாருங்கள். இதில் வந்து டி ராபர்ட்டிஸ் புக்கும் லெவின் புக்கும் ஏதாச்சும் ஒரு புக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
அடுத்தது லாஸ்ட் 8th வீக் இதில் 2 யூனிட்டு. இது வந்து ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங், ஃபிசியாலஜி. எகெயின் ஃபிசியாலஜி வந்து இதில் ரொம்ப பெரிய யூனிட். அதனால் ஏன் கடைசியில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மிச்சதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஓரளவு கவர் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிசியாலஜி எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபெட்டப் ஆகிட்டு முடிக்கிறக்கே ஒரு 2-3 வாரம் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 90% போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு கடைசியில் ஃபிசியாலஜி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் ப்ரீடிங் இரண்டு ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடி செல் பயாலஜி படித்ததுனால அது ஒரு அலாங்கில் தான் வரும். இதில் ப்ராப்ளம் சால்விங், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் நல்லா பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஃபிசியாலஜி அப்படின்னாவே மெயின் என்ன பண்ணுறோம், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், ஹார்மோன்ஸ், அப்சிக் ஆசிட், எத்திலின், ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனினோட ஃபங்க்ஷன்ஸு, தென் ஃபோட்டோசிந்தசிஸ், டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன், அதில் இருக்கிற சைக்கிள்ஸ் எல்லாமே. சேம் திங் இன் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸில் C3, C4, கேம்ப் சைக்கிள், இது எல்லாமே பார்த்துக்குங்க. இது என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் பிளான்ட் ப்ரீடிங் பாருங்கள். சிங், ஸ்டிக்பர்கர் நல்லாயிருக்கும். சேம் திங் லிலிஞ்சர்லேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடியா கவர் ஆயிரும். பயோகெமிஸ்ட்ரி அந்த புக்லேயும் உங்களுக்கு கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை பற்றி ரிமைனிங் ரெஃபரன்ஸ் புக், இன்னும் டீப்பான ரெஃபரன்ஸ் புக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. கடைசி என்னென்ன மெமரி டெக்னிக்ஸ் நம்ம பாட்னியை பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் ப்ளே வைட்டல் ரோல். ஸோ நிமோனிக்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், ஸோ நிறையா ஒரு பேப்பர் எடுத்து நிறைய நோட்ஸ் எடுக்கிறத விட ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிட்டிங்க, லைஃப் சைக்கிள் மாதிரி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். மைண்ட் மேப்ஸ், அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் மைண்ட் மேப்ஸ். தென் வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட், இப்போ நெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டு, அந்த மார்க் டெஸ்ட்டும் ட்ரை பண்ணுங்கள். சேம் வே லாஸ்ட் இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரையும் பாருங்கள். தென் சம்மரைஸ் லாஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்கனாமிக் யூசஸ், இது கொஞ்சம் கடைசியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, வாட் ஆர் த யூசஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க, பீர்பால் ஷானிலேருந்து ஜெகதீஷ் சந்திர போஸ், எம்ஓபி ஐயங்கார், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், மைல் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க. தென் லாஸ், ஜெனட்டிக்ஸ்லேருந்து ஈகாலஜிலேருந்து நிறைய லாஸ் இருக்குது, அந்த லாஸையும் பார்த்துங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பாட்னி ப்ரிப்பேர் பண்ணுற, டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த யூனிட்டுக்கு மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ.